Do or die chapters for NEET biology. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். Welcome to Biology Simplified தமிழ். நான் உங்க செந்தில்நாதன். Do or die chapters for NEET biology பார்க்கிறதுக்கு முன்னாடி we should know biology is the most important section in NEET question paper. ஏன் NEETல மொத்தம் 180 क्वेश्चन இருக்கு. அதில் 90 questions biologyல இருந்து மட்டுமே வருது 50%. ஸோ டோட்டலாக 720 மார்க்ஸ்னா 360 மார்க்ஸ் பயாலஜியில் இருந்து மட்டுமே வருது. அப்புறம் உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இன் த கான்செப்ட் அண்ட் கிளாரிட்டி, இந்த ரெண்டு மட்டும் இருந்துட்டால் போதும். பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இன் கான்செப்ட்ஸ் அண்ட் கிளாரிட்டி இது இருந்துட்டா யூ கேன் ஸ்கோர் மோர் இன் பயாலஜி. பயாலஜியில் நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். மோர்ங்கிறது இங்கே 340+ அசால்ட்டாக எடுத்துடலாம். நீங்கள் தெளிவாக பயாலஜி படிச்சிருந்தீங்க அப்படின்னா. யூனிட் வைஸ் வெயிட்டேஜ் ஃபார் பயாலஜி பார்க்க போகிறோம் நீட் எக்ஸாமுக்கு. ஸோ யூனிட் வைஸ் தான் போட்டிருக்கோம், சாப்டர் வைஸ் நம்ம போடலை. ஓகே, ஃபர்ஸ்ட் யூனிட் டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்ட்லேருந்து 14% ஆஃப் த கொஷின்ஸ் கேட்குறாங்க. செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்லேருந்து 5% ஆஃப் த கொஷின்ஸ் கேட்குறாங்க. இந்த கம்மி பர்சன்டேஜ் இருக்கிறத பார்த்து நீங்கள் அதை விட்டுற வேண்டாம், அதையும் படிங்க. அது ஈஸியான சாப்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு கண்டென்ட் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனில் செல் யூனிட் ஆஃப் லைஃப் இருக்குது, அண்ட் பயோமாலிகூல்ஸ் இருக்குது, செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன், இந்த 3 சாப்டர் தான் இருக்குது. ஸோ இந்த யூனிட்டே கொஞ்சம் குட்டியான யூனிட் தான், அதனால தான் 5% ஆஃப் த கொஷின்ஸ் வருது. ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ்லேருந்து 9% ஆஃப் த கொஷின்ஸ் வருது. இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா மார்ஃபாலஜி, அனாட்டமி இதெல்லாம் வரும். பிளான்ட் ஃபிசியாலஜிலேருந்து 6% ஆஃப் த கொஷின்ஸ் வருது. ஹியூமன் ஃபிசியாலஜி யூனிட்லேருந்து 20% ஆஃப் த கொஷின் வருது. அப்போ இந்த யூனிட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்துக்குங்க. 90 கொஷின்ஸில் கிட்டத்தட்ட 18 to 20 கொஷின்ஸ் ஹியூமன் ஃபிசியாலஜிலேருந்தே வந்துடுது. 18லேருந்து 20 கொஷின் ஹியூமன் ஃபிசியாலஜிலேயே கேட்டுடுறாங்க. ரீப்ரொடக்ஷன் சாப்டர்லேருந்து 9% ஆஃப் த கொஷின்ஸ் வருது. ஜெனட்டிக்ஸ் அண்ட் எவல்யூஷன்லேருந்து 18% ஆஃப் த கொஷின்ஸ் வருது. கிட்டத்தட்ட ஹியூமன் ஃபிசியாலஜிக்கு ஈக்குவலாக. இதுலேயும் உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷனில் இருந்து நமக்கு 3% ஆஃப் த கொஷின்ஸ் வருது. பயாலஜி அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர்லேருந்து 4% ஆஃப் த கொஷின்ஸ் வருது. ஈகாலஜி அண்ட் என்விரான்மெண்ட் அந்த யூனிட்லேருந்து நமக்கு 12% ஆஃப் த கொஷின்ஸ் வருது. இங்கே பாருங்கள், பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்லேருந்து 3% தான் வருதா? அப்போ அதை நான் விட்டுட்டான்லாம் நினைக்காதீங்க. கண்டென்ட் ரொம்ப 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 குறைவு இந்த யூனிட்டில். படிச்சிங்கன்னா ஈஸியாக மார்க் வாங்குறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஏன்னா பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கொஷினுக்கும் மார்க் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். உங்கள் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணி காமிக்க போகிறதே பயாலஜி தான் அப்படிங்கிறத எப்போவுமே மறந்துடாதீங்க. யூனிட் வைஸ் டூ ஆர் டை சாப்டர்ஸ் ஃபார் நீட் பயாலஜி இப்போ பார்க்கலாம். பிளான்ட் கிங்டத்தை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆல்கே அண்ட் தேர் பிக்மெண்ட்ஸ். ஆல்கேயில் நமக்கு 3 ஆல்கே தான் இருக்கு இல்லையா? க்ரீன் ஆல்கே, ப்ரௌன் ஆல்கே, ரெட் ஆல்கே. தட் இஸ் குளோரோஃபைசி, ரோடோஃபைசி, ஃபியோஃபைசி. ஃபியோஃபைசி ப்ரௌன் ஆல்கே, ரோடோ ரெட் ஆல்கே, குளோரோஃபைசி க்ரீன் ஆல்கே. ஸோ அந்த 3ஐயும் படிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸ்லாம் டீட்டெயிலாக படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஜெனரல் கேரக்டர்ஸ் ஆஃப் டெரிடோஃபைட்ஸ் அண்ட் ஜிம்னோஸ்பர்ம் படிச்சுக்கணும். பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் யூனிட்டில் ஜெனரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மோனிரா, ப்ரோட்டிஸ்டா, ஃபங்கை படிச்சுக்கணும். ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப், அனாட்டமி தெளிவாக படிச்சுக்கணும். அனிமல் டிஷ்யூஸ் அண்ட் தேர் ஃபங்க்ஷன்ஸ் படிச்சுக்கணும். பர்டிகுலராக அனிமல் டிஷ்யூவில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா எபித்தீலியல் டிஷ்யூஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூனிட்டில் மைக்கோபிளாஸ்மா, நியூக்ளியஸ், குரோமோசோம்ஸ், ரைபோசோம்ஸ், குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா, இந்த ஆர்கனல்ஸ்லாம் தெளிவாக படிச்சுக்கணும். செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷனில் மியோசிஸில் ப்ரோஃபேஸ் 1 ரொம்ப 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 முக்கியம். அதுலேருந்து தான் அடிக்கடி கொஷின்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு பிளான்ட் ஃபிசியாலஜியை பொறுத்த வரைக்கும் C3 சைக்கிள், C4 சைக்கிள் படிச்சுக்கணும். கிரான்ஸ் அனாட்டமி படிச்சுக்கணும். இதெல்லாம் ஃபோட்டோசிந்தசிஸில் வருது. இந்த ரெண்டும் ஃபோட்டோசிந்தசிஸில் வருது. ஓகேங்களா? ஃபோட்டோசிந்தசிஸில் வருது. கிளைகாலிசிஸ், கிரப் சைக்கிள், ETS காம்ப்ளெக்ஸ், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இருக்குல்லையே, அதில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 3 கிளைகாலிசிஸ், கிரப் சைக்கிள், ETS காம்ப்ளெக்ஸ் பார்த்திங்கன்னா ரெஸ்பிரேஷன் சாப்டரில் வரும். பிளான்ட் ரெஸ்பிரேஷன் சாப்டர் பார்த்தோம்லே அதில் வரும். தென் ஃபோட்டோ பீரியாடிசம் டாபிக் படிச்சுக்கணும். டிரான்ஸ்பிரேஷன் புல், டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸில் வரக்கூடியது, அந்த சாப்டரில் வர டிரான்ஸ்பிரேஷன் புல் பார்க்கணும்.
பல்க் மூவ்மெண்ட் இன் ஃப்ளோயம் கம்பல்சரி படிச்சிருக்கணும். மினரல் டிஃபிஷியன்சி என்னென்ன பிளான்ஸில் வருது, நைட்ரஜன் சைக்கிள் எப்படி நடக்குது, இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கணும். தென் ஹியூமன் ஃபிசியாலஜியை பொறுத்த வரைக்கும் எல்லா டாபிக்ஸும் ரொம்ப முக்கியம். 20% ஆஃப் த கொஷின்ஸ் இதுலேருந்து வருது இல்லையா, எதையுமே நம்ம விட முடியாது. இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னா டயக்ராம்ஸ், எல்லா டயக்ராம்ஸும் தெளிவாக பார்த்துடணும். ரீப்ரொடக்ஷன் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கேமிட்டோஜெனிசிஸ் இன் பிளான்ஸ், போலன் கிரெயின் எப்படி ஃபார்ம் ஆகுது, எக் எப்படி ஃபார்ம் ஆகுது, அந்த எப்ரியோ சாக்லாம் டெவலப் ஆகி எக் அதில் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதான் கேமிட்டோஜெனிசிஸ். கேமிட்டோஜெனிசிஸ் இன் ஹியூமன்ஸ் படிச்சுக்கணும். ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் படிச்சுக்கணும். பாலிஎம்ப்ரியானி, பார்த்தினோகார்பி, அப்போமிக்சிஸ், இந்த டாபிக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், நல்லா படித்து வச்சுக்கோங்க. தென் ஜெனட்டிக்ஸ் அண்ட் எவல்யூஷன் யூனிட்டில் டைஹைப்ரிட் கிராஸ், லிங்கேஜ், கோடாமினன்ஸ், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பெடிகிரி அனாலிசிஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். டார்வினிசம் அண்ட் நேச்சுரல் செலெக்ஷன் எவல்யூஷனில் படிக்கணும். ஹியூமன் எவல்யூஷனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த டாபிக்லாம் டூ ஆர் டை டாபிக்ஸ் இன் ஜெனட்டிக்ஸ் அண்ட் எவல்யூஷன் யூனிட். பயோடெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ஆல் டாபிக்ஸ் நீங்கள் படிக்கணும். பயோடெக்னாலஜியில் இருக்கிற பேஜஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. அதில் போய் நீங்கள் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் டூ ஆர் டை டாபிக்ஸ்னால் சொல்லிட்டு இருக்க முடியாது. எவ்ரி திங் யூ ஷுட் ஸ்டடி இன் பயோடெக்னாலஜி. பயாலஜி இன் ஹியூமன் வெல்ஃபேரை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் இம்யூனிட்டி படிச்சுக்கணும். எய்ட்ஸ், கேன்சர், ட்ரக்ஸ், அதை பற்றிலாம் தெளிவாக படிச்சுக்கணும். ஏன்னா அடாலசன்ஸ் அதிகமாக பாதிக்கப்படுறது அந்த ட்ரக் அப்யூசிவ்னால தான். அதெல்லாம் நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். ஈகாலஜி அண்ட் என்வாயன்மெண்ட் யூனிட்டில் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் தெளிவாக படிச்சுக்கணும். பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாப்புலேஷன் இன்டராக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடாப்டேஷன்ஸ், சக்சஷன்ஸ், இது எல்லா டாப்பிக்கும் நம்ம தரவாக படிச்சுக்கணும். இந்த டாப்பிக்லாம் படித்தா எத்தனை கொஷின்ஸ் நான் அட்டன் பண்ணலாம் சார்னா மினிமம் 50லேருந்து மேக்ஸிமம் 60 கொஷின்ஸ் அட்டன் பண்ணலாம். என்ன சார் சொல்கிறீங்க, குறைச்சதே தெரியல எல்லா டாப்பிக்கும் வந்துருச்சு அப்படின்னா, ஒரு சில டாபிக் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் குறைச்சிருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பயாலஜி சாப்டரில் போயிட்டு டூ ஆர் டை சாப்டர்ஸ்னு ரொம்ப குறைச்சா அதுலேயும் 20 கொஷின் தான் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஃபிசிக்ஸில் 20 கொஷின், கெமிஸ்ட்ரியில் 20 கொஷின், டூ ஆர் டை சாப்டர்ஸ் அட்டன் பண்ணிங்கன்னா மொத்தம் எத்தனை கொஷின்ஸ் வருது, 60 தான் வரும். 60 கொஷின்ஸ் கரெக்டாக எழுதினீங்கன்னா 240 மார்க் தான் வரும். 240 மார்க் வச்சுக்கிட்டு இந்த காலத்தில் எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்குமானா சத்தியமாக நமக்கு அது முடியாது. அதனால் மினிமம் 50 to 60 கொஷின்ஸ் நம்ம பயாலஜியில் கம்பல்சரி கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஸோ 60 கொஷின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டா 240 மார்க்ஸ் வந்துடுமா? 240 மார்க்ஸ். ஃபிசிக்ஸில் 20 கொஷின்ஸ் கரெக்டாக எழுதிருவீங்க. கெமிஸ்ட்ரியில் 20 கொஷின்ஸ் கரெக்டாக எழுதிருவீங்க. அங்கே ஒரு 80, அங்கே ஒரு 80, 160 மார்க்ஸ். 160 + 240 400 மார்க்ஸ் வரும். இது டூ ஆர் டை சாப்டர்ஸ் படித்தா மட்டும், இதெல்லாம் படித்தா மட்டும். அதே பயாலஜியில் இந்த டூ ஆர் டை சாப்டர்ஸ் தவிர என்டையர் பயாலஜியும் தரவு பண்ணிட்டீங்கன்னா 340+ வாங்கிடலாம். அங்கே 160 + 340 கொஞ்சம் ஆட் பண்ணி பாருங்கள். 340 + 160 500 மார்க்ஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்ஸில் நம்ம ஆல்ரெடி டூ ஆர் டை சாப்டர்ஸ் போட்டிருக்கோம். 20 கொஷின்ஸ் எழுதிவிங்க, 80 மார்க்ஸ் வந்துடும். கெமிஸ்ட்ரியில் டூ ஆர் டை சாப்டர்ஸ் போட்டிருக்கோம். 20 கொஷின்ஸ் எழுதி 80 மார்க்ஸ் வந்துடும். 160 மார்க்ஸ் இங்கே போட்டிருக்கோம். இது டூ ஆர் டை சாப்டர்ஸ் இல்லாமல் என்டையர் பயாலஜியும் படிக்கணும். என்டையர் பயாலஜியும் படித்தா 340 மார்க்ஸ் ப்ளஸ் வாங்கிடலாம். ஸோ டோட்டலாக 500 மார்க்ஸ் உங்களுக்கு க்ராஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இருந்தாலும் இது நம்ம ஷார்ட் டேர்மில் படிக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கோமே தவிர, ஆல்ரெடி நீங்கள் எல்லாமே தரவு பண்ணிட்டீங்கன்னா குயிக் ரிவிஷன், எக்ஸ்பிரஸ் ரிவிஷன் சொல்லுவோம். எல்லாத்தையுமே கடன் ரிவைஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, ரிவைஸ் பண்ணணும் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். ரிவிஷனை தான் நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் இன்ஸ்டிடியூட்டில் வைக்கிற மாக் டெஸ்ட்டை தவறாமல் அட்டன் பண்ணி அதில் என்ன மிஸ்டேக் வருது, ஏன் மிஸ்டேக் வருதுங்கிறத அனலைஸ் பண்ணி ரெக்டிஃபை பண்ணுங்கள். திருப்பி ரிவைஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீட் 2020 நீங்கள் ரொம்ப நல்ல மார்க் வாங்கி ஒரு கவர்மெண்ட் காலேஜில் மெரிட் சீட்டில் எம்பிபிஎஸ் போய் ஜாயின் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. அகெயின் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.